இன்டர்வியூக்கும் வந்து முக்கியமான எஃபர்ட் நான் என்ன போட்டேன்னா, நமக்கு டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதில் ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட், நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ், ப்ரைஸஸ், அவார்ட்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அது நான் வந்து அப்போ கொஞ்சம் அந்த டயத்தில் சரியான கைடன்ஸ் இல்லைன்றதை விட நான் வந்து சரியாக போய் அப்ரோச் பண்ணலை. அது என்னோட இதில் ஒரு மிஸ்டேக்குன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், அதனால் ஹாபீஸ் நம்ம வந்து நிறைய போடணும், ஒரு 5-6 ஹாபீஸ் போடணும், அவார்ட்ஸ் வந்து இது போடணும் அது போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைக்கிளிங் போட்டிருந்தேன், ஸ்விம்மிங் போட்டிருந்தேன். அது நான் ஜென்ரலாக நார்மலாக பண்ணுறது. அதில் வந்து பெருசாக எனக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜோ அதுவும் இல்லை. ஜென்ரலாக ஜாலியாக இருக்கும்போது சைக்கிளிங் பண்ணுறது, போர் அடிக்கும்போது ஸ்விம்மிங் பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் இன்டர்வியூவில் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஜாலியாக நம்ம வந்து போட்டிருந்தாலும் அதை பற்றி A to Z நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதில் யார் வின் பண்ணால் அது கேட்குறாங்களோ இல்லையோ, அது நமக்கு தெரிஞ்சால் தான் அங்கே கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும்.